ஃபர்ஸ்ட் ஒரு பாத்திரத்துல வந்து 1 கப் அளவுக்கு இடியாப்ப மாவு எடுத்திருக்கேன். அப்படி இடியாப்ப மாவு இல்லைன்னா நீங்க பச்சரிசி போட்டு 1 மணி நேரம் ஊற வச்சு நல்லா அரைச்சிட்டு நல்லா சலிச்சு எடுத்துக்கலாம். இது கூட வந்து நம்ம கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். இது கூட வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதுல வந்து நம்ம 1 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சிக்கலாம். நம்ம வந்து அடுப்புல ஏற்றிட்டு இது மாதிரி மாவு போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு கட்டி பிடிச்சிக்கும். அதனால நம்ம தனியா மாவையும் தண்ணியும் ஊற்றி நல்லா இது மாதிரி கலந்துக்கலாம். ஃபர்ஸ்டே நல்லா கட்டி இல்லாம நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கட்டி இல்லாம நல்லா கலந்தாச்சு. இப்போ இதை நம்ம அடுப்புக்கு மாத்திடலாம். இப்போ நம்ம அடுப்புல ஏத்தியாச்சு. இதை நம்ம கையெடுக்காம இது மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. நல்லா மாவு வேகணும். இத அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பாருங்க கெட்டி ஆகுது. நல்லா கலந்து விடணும், இல்லைன்னா அடி பிடிச்சுக்கும். இது மாதிரி இந்த பதம் வந்ததுக்கு அப்புறம் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே தட்டு வச்சு மூடி வச்சிடலாம். அப்பதான் நம்மளுக்கு அந்த மாவு வந்து நல்லா சாஃப்டா ஆகும். இது அப்படியே ஒரு 5 நிமிஷத்துக்கு இருக்கட்டும். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ இதை வந்து நம்ம ஒரு வேற பாத்திரத்துக்கு மாத்தி நல்லா ஆற விட்டுறலாம். மாவு வந்து நல்லா ஆறிடுச்சு. இப்போ நம்ம கையில கொஞ்சம் எண்ணெய் இது மாதிரி தடவிட்டு இது மாதிரி நல்லா மாவு உருட்டி எடுத்துக்கோங்க. நல்லா பிசைஞ்சுக்கோங்க. நல்லா ப்ரெஷர் கொடுத்து பிசைஞ்சுக்கோங்க. இது மாதிரி சின்ன சின்ன உருண்டையா நல்லா உருட்டி எடுத்துக்கோங்க. பாருங்க, ரொம்ப பெருசா போடாதீங்க, அப்புறம் டேஸ்ட் அந்த அளவுக்கு இருக்காது. அதனால நல்லா குட்டியா போட்டுக்கோங்க. இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம உருட்டிடலாம். நீங்க உருட்டும் போது இது மாதிரி கையில லைட்டா எண்ணெய் தடவிக்கோங்க. அப்பதான் பால்ஸ் வந்து நல்ல வெடிப்பெல்லாம் இல்லாம சூப்பரா வரும். நம்ம எல்லா மாவையுமே இது மாதிரி உருட்டி எடுத்தாச்சு. இத வந்து நம்ம இட்லி குண்டால வச்சு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். இது மாதிரி சுத்தியும் வந்து எண்ணெய் தடவிக்கோங்க. எண்ணெய் இல்லைன்னா நெய் எது வேணா நீங்க தடவிக்கலாம். மூடியை போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா வேக விட்டு எடுத்துக்கலாம். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. பாருங்க, எல்லாமே நல்லா வெந்துருச்சு. அவ்வளவுதான், இதை நம்ம எடுத்துடலாம். அடுத்து ஒரு வானல வச்சுக்கோங்க. அதுல 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊத்திக்கோங்க. எண்ணெய் கொஞ்சமா ஊத்தினா போதும், ரொம்ப ஊத்த வேணாம். இதுல நம்ம 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு. இது எல்லாமே பொரிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு பச்சை மிளகாய் நல்லா பொடியா கட் பண்ணி வச்சிருக்கோம், அதை போட்டுக்கலாம். கூட கொஞ்சம் கருவேப்பிலையும் நல்லா பொடி பொடியா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது கூட லைட்டா பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட லைட்டா நம்ம உப்பு போட்டுக்கலாம். நம்ம ஆல்ரெடி வந்து மாவுல உப்பு போட்டிருக்கோம். ஸோ இது லைட்டா மட்டும் போட்டுக்கோங்க. அடுத்து 1 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் வந்து துருவி வச்சிருக்கோம், அதையும் கூட சேர்த்திக்கலாம். இப்போ நம்ம இது கூட வந்து நம்ம கலந்து வச்சிருக்க உருட்டி வேக வச்சிருக்க மாவை வந்து போட்டு நல்லா கலந்து விட்டுறலாம்.
இதை நம்ம அப்படியேவும் சாப்பிடலாம். இல்லைன்னா நம்ம இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு இட்லி பொடி, நம்ம வீட்டில் அரைச்ச இட்லி பொடி தான், இதை கூட போட்டிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதையும் நல்லா நம்ம கலந்து விட்டுடலாம். அவ்வளோதான். இப்போ நம்ம மினி கார கொழுக்கட்டை ரெடி ஆயிருச்சு. இது ரொம்பவே சூப்பராக காரசாரமாக சூப்பராக இருக்கும். ஈஸியாக செஞ்சிடலாம். நீங்கள் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இப்போ நம்ம அடுத்தது வந்து கொழுக்கட்டை செய்யறதுக்காக நம்ம 100 கிராம் அளவுக்கு வெல்லத்தை ஃபஸ்ட்டு நம்ம கரைச்சி எடுத்துக்க போகிறோம். கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சிக்கலாம். இது மாதிரி நல்லா கரைச்சிக்கோங்க. இதுக்கு வந்து நம்ம கம்பி பதம் அதெல்லாம் எதுவும் தேவையில்லை. நல்லா கரைச்சிட்டு இதை வந்து நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். அடுத்து ஒரு வாணல்ல கொஞ்சம் நெய் விட்டுக்கோங்க. ஒரு 2 ஸ்பூன் வந்து நெய் விட்டுக்கோங்க. இதுல வந்து நம்ம ஒரு 2-3 ஸ்பூன் வந்து தேங்காய் துருவி வச்சிருக்கோம். அதை போட்டு லைட்டா வறுத்துக்கலாம். நல்லா வறுத்ததுக்கு அப்புறம் நம்ம வெல்லம் போட்டு கரைச்சி வச்சிருக்கிறத இதுல ஊத்திடலாம். இப்போ இது கூட வந்து நம்ம வேக வச்சு வச்சிருக்க கொழுக்கட்டையை ஆட் பண்ணிடலாம். நல்லா கலந்து விடுங்க. இதுலயே அப்படியே கொஞ்ச நேரம் வேகட்டும். அப்பதான் இந்த எசன்ஸ்லாம் உள்ள ஊறும். ஒரு 5 நிமிஷத்துக்கு இது மாதிரி நல்லா வேக விட்டுருங்க. வேக விட்டுட்டு இது கூட நம்ம கொஞ்சம் ஏலக்காய் பொடி சேர்த்திக்கலாம். அடுத்து இது கூட வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு எள்ளை வந்து நல்லா வறுத்து வச்சிருக்கோம். அதையும் கூட சேர்த்திடலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளவுதான். இப்போ ரொம்பவே சூப்பரான டேஸ்டான இனிப்பு மினி கொழுக்கட்டை ரெடி ஆயிருச்சு. இது எல்லாருமே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இது மாதிரி நீங்க கார கொழுக்கட்டை இனிப்பு கொழுக்கட்டை ரெண்டுமே ஒரே மாவுல ஈஸியா செய்யலாம். அவங்கவுங்களுக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். இது மாதிரி செஞ்சு பாருங்க, ஈஸியா இருக்கும். பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.